ஹே காய்ஸ் நான் என்ன இந்த விட நாம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சர்வரில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்விஸ் சர்வரில் தான் இருக்கோம். அதாவது கிரியேட்டட் பை நருட்டோ ப்ரோ தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், யூடியூபோ வச்சுருக்காரு. அவர் சர்வரில் தான் இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம்மையாக மாதம் வச்சுருக்காரு சர்வரு. நல்லா காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. இதில் வந்து 2023 மெம்பர்ஸ் இதில் வந்து ஜாயின் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இங்கே செல் ஜிஒஐ இருக்கும், இங்கே டெய்லி ரிவார்ட்ஸு, இங்கே வந்து ஷாப் அப்புறம் இருக்கும். டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து நான் க்ளைம் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய வீடியோ அப்புறம் சோம்பேறித்தனம் தான் எடுக்கல. அந்த விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளேயர் ஷாப்பு, இது ஷாப்பு. அப்புறம் வந்து இந்த பக்கம் இருக்கிறது வந்து இது வந்து நார்மல் ஷாப். அது வந்து பிளேயர் ஷாப். அப்புறம் இங்கே வந்து ஆர்டிபின்னு ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, இது ஆர்டிபி. இந்த ஆர்டிபி எதுக்குன்னா ரேண்டம் டெலிபோர்ட் அப்படின்றது ஒரு கான்செப்ட்டு. அதாவது இது வந்து டிஸ்கார்ட், இதை கண்டுக்காதீங்க. ஓகே, ரேண்டம் டெலிபோர்ட் அப்படின்றது வந்து நம்ம எங்கே வேணாலும் ரேண்டமாக அங்கே அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரேண்டமாக டெலிபோர்ட். இப்போ கிளிக் பண்ணுற பாருங்க. இப்போ வந்து கிளிக் பண்ணி விட்றேன். ஓகே கொஞ்சம் சரிங்க. ஓகே இப்போ ஆகிடுச்சா. இப்போ டெலிபோர்ட் இன் 5 செகண்ட்ஸ் அப்படின்னா இன்னும் 5 செகண்ட்ஸில் டெலிபோர்ட் ஆகிடும். எங்கே வேணாலும் அது ரேண்டமாக ஒரு இடத்துல டெலிபோர்ட் பண்ணி விட்ரும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா கேமுக்குள்ளே இருக்காங்கன்னா நீங்கள் அவங்க கூட ஜாயின் ஆகணுன்னா அவங்களுக்கு டிபிஏ கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இமேஜின் கூட தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இமேஜின் கூட நான் டிபிஏ கொடுக்கணும். சரிங்க, /TPA டிபி ஆஸ்க் இமேஜின் கொடுக்குறேன். அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். இந்த இது வந்து இமேஜின் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம மரணம் பூமின்னு போட்டிருப்போம். அந்த சர்வரில் நம்ம கூட ப்ளே பண்ணியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா இமேஜின், மரணம், நருட்டோ ப்ரோ, அப்புறம் வந்து மணி ப்ரோ, இன்னும் நிறைய பேர் ப்ளே பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே அக்செப்ட் கொடுத்துட்டார் போல். ஓகே இமேஜின் ப்ரோ இருக்காரா. வந்து இந்த சர்வரில் இவர் தான் நம்மளை கைட் பண்ண போகிறது. ஏன்னா எனக்கு இந்த சர்வரில் எதுவுமே எனக்கு தெரியாது. இவர் கொஞ்ச நாள் ஒரு 1 டேஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணப்பலேருந்து இவர் தான் ப்ளே பண்ணி ஸ்டார்ட் பண்ணதே 1 டேஸாக ஆயிடுச்சு சர்வர். ப்ரோ இஃப் யூ வாண்ட் டு, அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ளே வரணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு என்னை கேட்காதீங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்காதீங்க, /home கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சொல்லிட்டோம். ஓகே இப்போ என்னென்னா இங்கே வந்து நம்ம இந்த வில்லேஜில் தான் நம்ம பேஸாக செட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது எப்படின்னா /home செட்டுன்னு போட்டு /set home அப்படின்னு கொடுத்து இந்த வில்லேஜை நம்ம வந்து ஹோமாக செட் பண்ணி வச்சுருக்கோம். வந்து இந்த வில்லேஜை சேவர் ஆடக்கூடாதுன்றதுக்காக இமேஜின் ப்ரோ வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு அதை வந்து செட் ஹோம் கொடுத்துட்டாரு. இதே எங்கள் பேஸ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நாங்கள் வந்து கீழே இருக்கோம். இது நான் இப்போ வந்து நாங்கள் மேலே இருக்கோம். ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்றதை சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட எந்த டூல்ஸும் இல்லாதனால முதல்ல போயிட்டு ஒரு மைனிங் செக்ஷனை முடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. போய் அயன் ஆர்மரை செஞ்சு ஃபுல்லாக அயன் ஆர்மராக மாறணும். அதனால் மைனிங் போகணும். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல், லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க. நருட்டோ ப்ரோ சேனலில் தெரியும், அவங்க பார்க்குறவங்களாம் அப்படியே நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து மைனிங்க்கு போவோமா. ஓகே வாங்க கைஸ் மைனிங்க்கு போகலாம். மைனிங்க்கு வந்தேன், எங்கேயுமே கேவகரிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த, அதாவது ஸ்ட்ரிப் மைன் செஞ்சிட்ருக்கேன். இப்படியே போனால் ரொம்ப கடுப்பாகுது கைஸ். இப்போ தான் ஆரம்பித்தேன். அங்கே மேலே காட்டுறாருங்க, தெரியுது அவங்க ஒரு வாட்டை, அதுதான் அது. அது இப்போ தான் ஆரம்பித்தேன், ஆனால் அதுக்குள்ளே கடுப்பாயிடுச்சு. ஸ்ட்ரிப் மைன் போகிறதுனால எனக்கு ஒரு கடுப்பு. ஓகே நான் ஒரு கேவு கிடச்சிச்சின்னா அங்கேருந்து அப்படியே மைன் பண்ணுறத டைம் லாப்ஸாக போடுறேன். ஏன்னா வீடியோவை பார்த்தா நீங்கள் எப்படியோ பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால அவங்களுக்கு ஒரு டைம் லாப்ஸாக போடுறேன். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியும். அப்படியே ஒரு டைம் லாப்ஸ் கொஞ்ச நேரம் அதையாக இருப்பாருங்க. ஓகே வாங்க டைம் லாப்ஸில் போகலாம்.
ஃபுல்லாக மைன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிடுச்சு கைஸ். டைமண்ட் மைன் பண்ணலான்னு போனேன், சாவடி அடிச்சிட்டானுங்க. ஃபுல்லாக ஜாம்பி. சரிங்க லேக் ஆகுது, கண்டுக்காதீங்க. ஸோ ஃபுல்லாக ஜாம்பிஸ் வந்துட்டானுங்க. ஒரு ஜாம்பி அடித்தா 5 ஜாம்பி வரானுங்க பின்னாடி. ஸோ அதனால் கடுப்பாகி வெறும் அயன் மட்டும் மைன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அயன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஸ்டாக்கு அப்புறம் ஒரு 10 என்னமோ இருக்குது. ஸோ அதை வச்சு ஃபுல் செட் அயன் ஆர்மர் செஞ்சிட முடியும். ஸோ இருங்க நான் காட்டுறேன் எங்கே எவ்வளோ இருக்குன்னு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒரு ஸ்டாக்கு 9 இருக்குது. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கிடச்சது அங்கே மைன் ஷாஃப்ட்டில் ஃபுல்லாக செஸ்ட்டுங்க பக்கத்துலேயே இருந்துச்சு, ரொம்ப கிட்டேயே இருந்துச்சு. நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா இந்த வரையும் நானே அவ்வளோ தூரம் பார்த்ததில்ல, அவ்வளோ கிட்ட இருந்தது. அதாவது இந்த மரத்துலேருந்து இந்த மரத்து வரையும் இருக்கா, அதை காட்டுற பாருங்க. இங்கே ஒரு மரம் தெரியுதா பின்னாடி, அந்த மரத்துலேருந்து முன்னாடி ஒரு மரம் வரையும் அவ்வளோ கிட்ட தான் அந்த இது இருந்துச்சு நம்ம செஸ்ட்டு. அவ்வளோ கிட்டத்துலேயே நிறைய செஸ்ட்டு, ஒரு 9 செஸ்ட்டுக்கிட்ட என்னமோ நான் பார்த்துட்டேன். அவ்வளோ செஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ செஸ்ட்டையும் நான் லூட் பண்ணி தான் இவ்வளோ கிடச்சிருக்கு. ஃபுல்லாக சாவடிச்சிட்டேன் கைஸ். இவ்வளோ தான் என்னால் எடுக்க முடிஞ்சது, அதனால தான் இவ்வளோ எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபுல் செட்டாக டைமண்ட் ஆர்மருக்கு மாறதுக்காக ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த ஃபுல் செட் அயன் ஆர்மர் மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட சோறு கூட இல்லை, காசு கூட இல்லை நமக்கு சோறு வாங்குறதுக்கு. ஸோ சாப்பாடுக்கு முதல்ல எதனா வழி பார்க்கணும், எதனா ஒன்று அடித்து தான் சாவடிக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் 547 ரூபா தான். அதை வச்சு நம்மளால் எதனா வாங்கணுன்னா கஷ்டம். நம்ம எதனா பிளாக் சேல் பண்ணி இல்லை எதனா ஐட்டம் சேல் பண்ணி தான் நம்மளால் அமௌண்ட் எடுக்க முடியும். ஸோ அதுதான் என் சர்வர் கான்செப்ட். ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ பை கைஸ், லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிடுங்க. பை.